ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம குப்பை ட்ரேடிங்கில் இருக்கோம். ஸோ $5 to $7 இல்லாட்டி $5 to $10 நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது லைவ் ட்ரேட்குள்ள போகலாம். இப்போ USD BDTயில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ஒரு செட்டப் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து டவுன் சைட்ல இருந்து அப் சைட்ல மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ட்ரேடிங் ஃபீல்டில். ஸோ நமக்கு வந்து ஒரு செட்டப் கரெக்டாக வந்தால் மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இங்கே தானே பிரதர் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கே, நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் சரியான என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். பட் ஆப்போசிட் ட்ரேட் வந்து மோஸ்ட்லி வந்து நான் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்ட்ரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் பொசிஷனுக்கு போகிறதுக்கான ட்ரேட் என்ட்ரி இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த லெவலில் வந்துருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டோஜி வந்து குறிப்பிட்ட லெவலில் வந்திருக்கு. ஸோ டோஜி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரேடுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணணும்னு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் விடாமல் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து தள்ளுறதை உங்களுக்கு அவதானிக்க முடியும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டை வந்து இப்போ கரெக்டாக வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சரியாக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் ப்ளஸ் வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த லெவலில் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அக்ரெசிவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ செல்லருக்கான ரிஜெக்ஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் QMR வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் வந்து கேண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சரியான என்ட்ரி கிடைக்க வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து எந்த லெவலில் மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா நம்ம அதில் ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிரியேட் ஆகிற கேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் வருதான்னு பார்ப்போம். சீக்வன்ஸ் பேஸில் வருதான்னு பார்ப்போம். க்ரீன் ரெட் அந்த மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியும். பொதுவாக இந்த மாதிரியான சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் போகிறப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேப்ஸ் அனலைஸ் பண்ணுறது. ஸோ கேப்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது, கேப்ஸ் எப்படி க்ளோஸ் ஆகுது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிற கேண்டில் எப்படி மூவ் ஆகுது, கேப் டவுன் ஓப்பன் ஆகிற கேண்டில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கரெக்டான பொசிஷனில் க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். க்ளோஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும், ட்ரேடுக்கான என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேட் எடுக்க போகக்கூடாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த சார்ட்டில் வந்து நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி தெரியும் எனக்கு சரியான ஃபேர் வேல்யூ கேப்பில் எனக்கு சரியான ரெசிஸ்டன்ட் லெவலில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித் ரிஜெக்ஷனோட ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனோட மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் நினைக்கிற மாதிரி இது செல் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ செல் கேண்டில். ஸோ நமக்கு வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போக வேணாம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு டோஜி இருக்குது, 2 டோஜி இருக்குது. ஸோ அந்த டோஜியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்க லெவல்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து செல் போக முடியும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டாக நம்மளுடைய டோஜிக்கு கீழே கரெக்டாக க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செல் பொசிஷன் போகலாம். ஏன்னா இந்த இடத்துல சீக்வன்ஸும் ப்ளஸ் ரிஜெக்ஷன் ப்ளஸ் ரெசிஸ்டர் ஏரியா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த க்ரீன் கேண்டில் டு க்ளோசிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரெட் கலர் கேண்டில் டு மிடில் லெவலில் நமக்கு அந்த க்ரீன் கேண்டில் முடிஞ்சுன்னா, அதாவது 50% கீழே முடிஞ்சுனாலும் நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ இது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை பொறுத்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து
ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லர். ஓகே, இதுக்கு கன்ஃபர்மேஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகணும். ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஒருக்கா வந்து ஓகே நான் என்ட்ரி கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் செல் போகலான்னு பார்க்குறேன். ஸோ 30 செகண்ட்ஸ் வச்சு நான் 2 மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே என்ட்ரி. ஸோ எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஓகே நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து செல் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் டோஜி பிரேக்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் 2 செகண்ட்ஸை நம்ம போகலை. ஸோ இப்போ நீங்கள் 30 செகண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மார்க்கெட் டைரக்ஷன் டவுன் சைடில் இருக்குது. ஸோ அது 1 மினிட்டை விட நீங்கள் லோ டைம் ஃப்ரேம்லேருந்து ஹை டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ லெட்ஸ் see என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டோ ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் 30 செகண்ட்ஸில். ஈஸியாக பார்த்துங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ், இந்த ட்ரேடை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 1 மினிட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் க்ளோஸ் ஆகிருக்கு நம்மளுடைய க்ரீன் கேண்டில் ப்ளஸ் அந்த டோஜி ஏரியாவில் கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கப்பிங் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதோட ரிஜெக்ஷன் ஏரியா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டோஜி ரிஜெக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ட்ரேடை நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.